It's Ajit Kumar racing by BKR. இப்போ நீங்கள் கேட்ட அனௌன்ஸ்மெண்ட் வேறு எதுக்குமே இல்லைங்க. அஜித் குமாரோட துபாய் ரேசிங்கை கலந்துட்டார் இல்லையா, அவரோட டீம் வந்து 3rd ப்ரைஸ் அடிச்சிருக்கு. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் இப்போ வந்தது. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா அஜித் குமார் 1-2 இல்லைங்க, 15 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அவரோட பேஷன் ஸ்டார்ட் ஆனது 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ 15 வருஷத்துக்கு முன்னாடியே ரேசிங் அவரோட பேஷனை செலக்ட் பண்ண அஜித் குமார் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம், எவ்வளவோ இன்ஜுரிக்கு அப்புறம் கடைசியாக தனக்குன்னு ஒரு அஜித் குமார் ரேசிங் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணார். அதில் பார்த்திங்கன்னா முதலாக கலந்துக்கிட்ட ரேசிங் தான் இப்போ துபாய் 24 ஹவர்ஸ் ரேசிங். அதில் பார்த்திங்கன்னா ட்ரையல் ரேஸில் வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டில் ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட். ஸோ அந்த ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட்டில் சர்வைவ் ஆகி வந்ததே பெரிய விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட டீம் இன்றைக்கி 3rd ப்ளேஸ் அடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக 20 டீம்ஸ் கலந்துருக்காங்க. இந்த 20 டீம்ஸில் 3rd ப்ளேஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ரேஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ரேஸில் 3rd ப்ளேஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் அண்ட் ரொம்பவே பெருமையான விஷயம் கூட. அண்ட் இதுக்கு மேலே இன்னும் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நாளாக அஜித் குமாரோட ஃபேன்ஸ், ஏகோட ஃபேன்ஸ், தலையோட ஃபேன்ஸ் 2 நாளாக அந்த மொத்த ரேஸ் ட்ராக் அப்படியே அலற வச்சுட்டாங்க, அதிர வச்சுட்டாங்க. அண்ட் மொத்த கமாண்டேட்டர்ஸு அங்கேருந்து ஆர்கனைசர் அத்தனை பேருமே என்னடா நடக்குதுங்க, இவ்வளோ கூட்டம் இது வரைக்கும் வந்ததே கிடையாது, எதுக்குடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதுவும் ஒரு டீம் ஒரு காருக்காக இவ்வளோ கூட்டம் கூடி இவ்வளோ சேரப் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஆடியன்ஸா அப்படின்னு யோசிச்செல்லாம் பார்க்கும்போது தான் அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஏகே. ஏன்னா ஏகேக்காக கூடின கூட்டம் தான் இவ்வளவும். அவருக்கு வந்து இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் கூட்டினா பரவாயில்ல, இந்தியாவில் கூட்டினா பரவாயில்ல, துபாயில் ஒரு ரேஸ் ட்ராக் அவர் சேர் பண்ணுறது சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இவ்வளோ கூட்டம் அப்படிங்கும்போது எல்லாருமே மிரண்டுட்டாங்க. ஏன்னா அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு கமெண்டேட்டர்ஸ் வாயிலையும் பார்த்தீங்கன்னா 2 நாளாக வந்துட்டு இருக்க மேக்ஸிமம் வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஆக்டர்ஸ் அண்ட் கோலிவுட் ஆக்டர்ஸ், இந்தியன் ரேசர் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை அத்தனை பேர் வாழ்ந்த வார்த்தையிலும் அதுதான். ஏன்னா அந்தளவுக்கு வியந்து பார்த்துருக்காங்க. இப்படிலாம் ஒரு ஃபேன்ஸ் இதெல்லாம் ஒரு சேர் பண்ணுறதுக்கு ஆடியன்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மொத்த துபாயுமே அரண்டு போகிற அளவுக்கு தான் கண்டிப்பாக 2 நாளாக இருந்தது. அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா மேலும் பார்த்தீங்கன்னா அஜித் குமார் வந்து வின் பண்ண செகண்ட்லேருந்து ஸ்டேஜ் மேலே ஏறி கப்பை வாங்குற வரைக்கும், கீழே ட்ராக் வரைக்கும், ட்ராக்லேருந்து வெளியே போகிற வரைக்குமே கையில் ஏந்தின அந்த இந்தியன் ஃப்ளாகை கீழே இறக்கவே கிடையாது, கையிலே தான் வச்சுருந்தார். இது எதுக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்காக நான் வந்து வாங்கி கொடுத்த வந்து இது ஒரு ப்ரௌடான மொமெண்ட்டு, இந்தியாவுக்காக நான் வாங்கி கொடுத்த பெருமை, இது நான் சாதிச்சிருக்கேன் இந்தியாவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்தளவுக்கு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாரு. நல்லாவே பயங்கரமாக ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருப்பார். அந்தளவுக்கு அவர் ப்ரௌடாக அவரே ஃபீல் பண்ணியிருப்பார். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, ரீசெண்டாக அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், அதே ரேஸ் ட்ராக்கில் வந்து மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ எந்த ட்ராக்கில் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சோ அதே ட்ராக்கில் வச்சு நான் வந்து முடங்கி போகிறேன், கையாகிறேன், திருப்பி அடிக்கிறேன் பாரு அப்படின்ட்டு சொல்லி அடிச்சிருக்கிறாரு. இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? கண்டிப்பாக அஜித்தோட ஃபேன்ஸ் அத்தனை பேருமே காலர் தூக்கி சொல்லிக்கலாம், அஜித் குமாரோட ஃபேன்ரா, பாடுறா என் தலை எப்படின்னு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரியவன் காமி. அண்ட் ஃபைனலி நம்ம இந்தியாவுக்காக நம்ம அஜித் குமார் ஃபேன்ஸ்க்காக கப்பு ஜெயிச்சு கொடுத்த அஜித் குமாரை பாராட்டணும், அப்ரிஷியேட் பண்ணணும் அண்ட் தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு பாருங்கள். அண்ட் முடிஞ்ச சப்ஸ்கிரைபும் போட்டு விடுங்க. அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி வீடியோ அடிக்கடி நான் போடப்பட உங்களுக்கு டான் வந்துக்கிட்டே இருக்கும்.